Dear student, 12th standard chapter 4 example 5.4 find the domain sin inverse of 2 minus 3x square. Sin inverse of 2 minus 3x square வேலை domain வேல்யூனா எந்த ரேஞ்சில் இருக்குன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு sin inverse x வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும்? -1 to +1 இன்டர்வல் தான் க்ளோஸ் இன்டர்வல். ஓகே, இப்போ நமக்கு -1 to லெஸ் கொஸ்டின் கொடுத்தாங்க எக்ஸுக்கு ஃபுல்லாக எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு என்ன கொடுக்குறாங்க? 2 minus 3x square less than இந்த எக்ஸ் டைம் என்ன யூஸ் பண்ண போகிற? 2 minus 3x square less than equal to 1. ஓகே, இப்போ நமக்கு எக்ஸ் தான் சென்டராக வேணும் நமக்கு. ஓகே, இப்போ இந்த 2 இந்த சைடு போனால் -2 ஆகும், இந்த 2 இந்த சைடு போனால் -2 ஆகும். ஓகே, ரெண்டு சைடும் கொண்டு போகணும். ஒன் சைடு மட்டும் எடுத்து போகணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து போகணும், ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். இந்த 2 இந்த சைடு போனால் -2, இங்கே போனாலும் -2. அப்புறம் ரெண்டு அது -3 less than equal to -3x square -1. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இந்த இங்கே 3 இருக்கக்கூடாது, 3 மைனஸ் டிவைட் பண்ணக்கூடாது, 3 மட்டும் தான் டிவைட் பண்ணலாம். அப்போ 3ஆல் அங்கேயும் டிவைட் பண்ணிக்க, இங்கே டிவைட் பண்ணிக்க. இப்போ -3/3 லெஸ் than equal to -x square less than equal to -1/3. ஓகே, இப்போ 3 கேன்சல் ஆச்சுன்னா -1, இங்கே -x square -1/3. இப்போ ஸ்கொயர் பண்ணால் இப்போ அந்த மைனஸ் கேன்சல் பண்ணால் நமக்கு ரெண்டு எல்லாத்தையும் மைனஸ்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் பண்ணாங்க +1 மைனஸில் மல்டிப்ளை பண்ணால் என்ன மாறும்? நமக்கு இந்த இன்இக்குவலிட்டி சேஞ்ச் ஆகும். லெஸ் நார் ஈக்குவல் இருந்தால் கிரேட் நார் கூட சேஞ்ச் ஆகிடும். 1 லெஸ் நார் ஈக்குவல் கிரேட் நார் ஈக்குவல் டு x ஸ்கொயர் கிரேட் நார் ஈக்குவல் டு 1/3. எப்பவுமே ஒரு இன்இக்குவலிட்டியில் மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் லெஸ் தான் தான் கிரேட் நார் கூட சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணால் நமக்கு ஸ்கொயரிங் அண்ட் போட்டு இப்போ ஸ்கொயர் பண்ணாங்கன்னா வரும் மாலஸ் வேல்யூ போகணும். எனக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்கும். 1 கிரேட் நார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் எக்ஸ் 1/√3. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 1/√3. ஓகே, இப்போ அப்படியே மாற்றிடலாம். ரெண்டு சேம் நான் 1/√3 less than equal to 1/x less than equal to 1. இப்போ a less than equal to modulus of less than b என்ன வரும்? x belongs to -b, -a union a, b யூஸ் பண்ணலாம். இது a வா எடுத்துக்கு, இது b ஆ எடுத்துக்கு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? a, b என்ன ஃபார்முலா? -b, a வா கரெக்டாக. இப்போ நமக்கு யூனியன் 1/3, a. இதான் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா. a to b, bக்கு வந்து 1 இருக்குது, ஏக்கு வந்து -1/3 யூனியன் 1/√3 b. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட்யூட். இதான் நமக்கு ரேஞ்ச் கொடுக்குற வேல்யூவில் ரேஞ்ச் இதான் நமக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.